வேதத்திலே ஆகார் என்கிற ஒரு பெண்மணியை நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது அவள் அடிமை பெண்ணாகிய ஆகார். அப்படின்னா தன்னுடைய எஜமாட்டிக்கு வேலை செய்யும்படியாக அடிமையாக கொடுக்கப்பட்ட ஒருத்தி தான் இந்த ஆகார். சாராள் இவளுடைய நல்ல குணத்தை பார்த்து, இவங்களுடைய நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து, இந்த பெண் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இவங்க வெறும் அடிமையாக இருக்க வேண்டாம், இவங்களை கொஞ்சம் இன்னும் அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒரு உயர்வான ஒரு இடத்துல வைத்து தன்னுடைய கணவனுக்கு மனைவியாய் கொடுத்து அவள் மூலமாய் குழந்தையை பெற்றெடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மூலமாக தான் ஆண்டவர் குழந்தையை பெற்றெடுக்கணும்னு இல்லை, நான் பெற்றா மட்டும்தான் எனக்கு குழந்தை இல்லை, அவங்களும் பெற்றுட்டாலும் எனக்கு குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை. அது கண்டிப்பாக சிலருக்கு நமக்கு வர முடியாது. அதுவும் நம்ம யாரை வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்தோட கூட யாரையுமே கண்டிப்பாக நம்ம பங்கு போடுவதற்கு நம்ம நிறைய பேர் யாருமே விரும்ப மாட்டாங்க, அது விரும்பவும் கூடாது. ஆனால் இந்த சாராய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை ரொம்ப பரந்த மனப்பான்மையாய், சரி இந்த பெண்ணின் மூலமாவதாவது என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நன்மை வரட்டும்னு சொல்லி தன்னுடைய கணவனாருக்கு வேதம் சொல்கிறது மனைவியாய் கொடுத்தாள். ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. வாசிக்கலாமே, அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கும்போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவள் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வாசிக்கும் போது அந்த பொறுப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க கையில் கொடுக்கும்போது வேதம் சொல்லுது, தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள், ரொம்ப குறைவாய் எண்ணினாள். பொறுப்பு, அந்த வீட்டினுடைய பொறுப்பும் அந்த வீட்டினுடைய தன்மைகள் அந்த கணவனார் தனக்கு கிடைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்பமாய். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரும்போது நம்ம யாரையுமே அற்பமாய் நினைக்கக்கூடாது என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சிலர் அவங்களுடைய படி நம்ம பாருங்களேன், பொதுவாக யாராவது நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா, சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை நமக்கு ஒரு நல்ல வழி காமிக்கிறாங்களா, அப்போ நம்ம ஒருவேளை அந்த வழியில் அவர்கள் ஜெயிக்காமல் இருக்கலாம், அந்த வழி அவர்களுக்கு ஒருவேளை தோற்று போனதாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பொழுதுமே நமக்கு ஒரு வழியை காண்பித்த, நமக்கு ஒரு உதவியை செய்த அவர்களுக்கு எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த நன்றியை மறக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம உயர்த்தப்படும் போது, நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்ம வளரும் போது நம்ம கண்டிப்பாக நம்மை வழிநடத்தினவர்களை அற்பமாய் நினைக்கவே கூடாது. இது ஆண்டவர் கண்டிப்பாக சாராய்க்கு அத்தனை ஆண்டுகள் தன்னுடைய குழந்தை பேருக்காக தள்ளி போனாலும் வேதம் சொல்கிறது, என்னைக்கு ஆகார் சாராயை அற்பமாய் நினைத்தாலோ அன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இல்லை நான் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வேன், ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அப்போ சில வேளைகளில் நம்ம அற்பமாக யாரை நினைக்கிறோமோ அவர்களுக்கு பட்சத்திலே ஆண்டவர் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள். 2 பேர் கல்யாணம் பண்ணுறாரு யாக்கோபு, ஒருத்தர் ராகேல், லேயாள். ஆனால் இந்த லேயாள் பார்க்கறதற்கு கூச்ச பார்வை அப்படின்றதுக்காக அவருக்கு அந்த அளவு பிடிக்கல. அதனால ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டதுனாலே வேதம் சொல்கிறது, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரம்மா. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யார் அற்பமாய் நினைக்கிறீர்களோ, நான் நம்புறேன், அற்பமாய் நினைக்கும் போதே ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் படுகிறது. சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், என்ன ஏன் இப்படி அற்பமாக நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு அழகு இருக்கக்கூடாதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதா, எனக்கு அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இவங்க எல்லாம் என்ன ரொம்ப சீப்பாக எடை போடுறாங்களே, என்ன குறைவாக எடை போடுறாங்களே, என்ன அவங்க மதிக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மை அற்பமாய் நினைக்கிறது நல்லது. அற்பமாய் நினைக்கட்டும். அற்பமாய் இந்த உலகம் நினைக்கும் போது தான் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமேன். இவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா, இவங்களுக்கு யார் இருக்கான்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அப்பவே ஆண்டவர் நம்மேல் இரக்கம் பாராட்டுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் அற்பமாய் நினைக்கிறீர்களோ கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் படுகிறது. ஏற்ற காலத்திலே உங்களை அற்பமாய் நினைத்த அந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறதற்கு கர்த்தர்
கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர்கள் அற்பமாய் நினைக்கிறதற்காக நம்ம குறுக்கு வழிகளை கண்டிப்பாய் ஒருபோதும் தெரிந்து கொள்ளவே கூடாது. சிலர் பண்ணுகிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, மற்றவங்க நம்மளை குறைவாய் நினைக்க கூடாது என்கிறதற்காக நிறைய தப்பு பண்ணிடுவாங்க. அது வேண்டாம், அது எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. மற்றவங்க நம்மை குறைவாய் நினைக்கிறதுக்காக பணத்தை கடன் வாங்குறதோ, மற்றவங்க நம்ம குறைவாய் நினைக்கிறாங்கன்றதுக்காக நம்முடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக காமிக்கணுன்றதுக்காகவோ நம்ம ஒரு நாளும் முயற்சி எடுக்கவே கூடாது. நான் நம்புகிறேன், நம்மை அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பாக நம்மளை சரியாய் உயர்த்துகிறதற்கு கர்த்தர் ஒருவராலே மட்டும்தான் முடியும். அவர் ஏற்ற காலத்தில் அந்த காரியத்தை அவர் செய்வார். நம்ம நீங்க அற்பமாய் நினைக்கிறீர்கள் என்றாலே, நீங்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறீர்கள் என்றாலே உங்களுக்கு உயர்வு நிச்சயம். கண்டிப்பாக கண்டிப்பாக, இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறீர்களோ, நீங்க இன்னைக்கு அற்பமா நினைக்கப்பட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்களை அற்பமா பார்க்கறாங்கல்ல, ஒரு நாள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் நடத்துவார். இது மாற்ற முடியாத விதி. இது நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஒரு நாள் காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். அற்பமாய் பார்த்த அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், உங்களை பார்த்து பிரமிப்பார்கள். அந்த அளவிற்கு ஆண்டவர் நமக்கு செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒரு தவறை எப்பொழுதுமே நம்ம பண்ணிடக்கூடாது. அவங்க நம்மளை அற்பமா நினைக்கிறாங்கன்றதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் இல்லை, நான் பெரிய ஆள் தான் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும்னு நம்ம ஒரு நாளுமே போராடக்கூடாது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, தேவனாலே முதலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அற்பமாய் தன்னை நினைக்கிறார்கள். அப்படின்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று அவர்கள் முறையாய் பாடின உடனே அவனுக்கு முன்னாடி தன்னை குறைச்சிட்டாங்களே, தன்னை அற்பமா நினைச்சிட்டாங்களே, நமக்கு மரியாதை கொடுக்கலையே, நமக்கு ஒரு வெயிட் கொடுக்கலையே, அவனை பெருசாகவும் நம்மளை சின்னதாகவும் காமிக்கிறாங்களே. இல்லை, யார் நான் பெருசுதான் அப்படின்றத காமிக்கணும், நான் பெரிய ஆள் தான் அப்படின்றத காமிக்கணும், எங்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றத காமிக்கட்டும், இல்லைன்னா நான் பெரிய ஆள், தாவீது சின்ன ஆள் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சவுல் பெரிய பெரிய முயற்சிகளை எடுக்கிறார், நிறைய முயற்சி எடுக்கிறார். எப்படி நீ என்ன அற்பமா நினைப்பீங்க, என்ன எப்படி பாடுவீங்க நீங்க, நான் பாரு யாருன்னு காமிக்கிறேன், அவன் ஒரு சின்ன பையன்றதை நான் காமிக்கிறேன்றதுக்காக தாவீதை கொல்லுவதற்காக தாவீதுக்கு பின்னாடியே போனார் சவுல். ஆனா நீங்க முடிவில் பார்த்தீங்கன்னா எங்க வெற்றி அடைஞ்சார்? அதே நேரத்தில் இந்த சவுல் மட்டும் அமைதியா இருந்திருந்தார்னா, சரிப்பா உனக்கு ஆண்டவர் இந்த டைம் உயர்வு கொடுத்துருக்கிறாரு, என்னையும் ஒருத்தர் ஆண்டவர் உயர்த்துறதுக்கு வல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து தன்னுடைய வேலையை சரியாய் செய்திருந்தாரானால் கண்டிப்பாக அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஒரு நாள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு பாடினவங்க டோட்டலி 1 year 2 yearsக்குள்ளே மறுபடியும் பாடிருப்பாங்க. எப்படி பாடிருப்பாங்கன்னா, சவுல் கொன்றது 10,000, சவுல் கொன்றது 10,000 அப்படின்னு பாடிருப்பாங்க. அவங்களை அப்படி பாட வைக்கிறது கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எப்பொழுதுமே ஒன்று எடுக்கணும், நம்ம அற்பமாய் நினைக்கப்பட்ட உடனேயே இல்லை, என்ன அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நான் யாருன்றதை காமிப்பேன், எனக்கு என்ன வசதி இருக்குன்றதை காமிப்பேன் அப்படின்றதுக்காக ஒரு நாளும் நீங்கள் போராடக்கூடாது. அற்பமாய் சில இடங்களிலே நம்மளை அற்பமாய் வைக்கிறதற்கு ஆண்டவர் தான் சில நேரத்தில் அந்த இடத்துல நம்மளை நடத்துறாரு. இந்த இடத்துல உன்னை குறைவா நினைக்கட்டும்ப்பா, தப்பு இல்லைப்பா, நல்லதுதான்ப்பா, அந்த இடத்துல அவங்க அப்படி நினைக்கிறதா உனக்கு சேஃப்டி, அந்த இடத்துல அவங்க உன்னை நினைக்கிறதா உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நிறைய இடங்களில் ஆண்டவரே அதை நமக்கு என்ன பண்ணுகிறார் என்றால் கர்த்தரே அதை அனுமதிக்கிறார். ஆமேன். தாவீது தன்னுடைய பெலிஸ்திய நாட்டுக்கு போய் அங்கே போய் தங்கும்போது தன்னை கொல்லுகிறதற்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பைத்தியக்காரன மாதிரி நடிக்கிறான். நடித்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே அவனை எப்படி பார்க்குறாங்கன்னா அற்பமாக பார்க்குறாங்க. என்ன சரி இவ்வளவு பெரிய பெரிய கிங்குன்னு நினைச்சோம், பெரிய ஆள் நினைச்சோம், பார்த்தீங்கன்னா நுர சொல்லிட்டு இருக்கிறான். ராஜாவே சொல்கிறான், இவனை தூக்கிட்டு போங்கப்பா, இவன் தாவீதெல்லாம் கிடையாது, அவன் அந்த இடத்துல ரொம்ப அற்பமாய். ஆனால் அந்த இடத்துல அற்பமாய் அவன் எண்ணப்பட்டதுனால தான் அவனுடைய உயிர் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டுருச்சு. அப்போ சில இடங்களில் நம்மளை குறைவாக நினைக்கிறது நமக்கு மைனஸ் நினைக்காதீங்க, நமக்கு நல்லது அப்படின்னு நினைங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருமே எல்லா இடத்துலையும் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, நீ நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு நம்மளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில இடத்துல நீ மோசமானவன், சில இடத்துல நீ ஒன்றும் இல்லாதவன், சில இடத்துல நீ அழகற்றவன் அப்படி என்கிற பெயரை வாங்குவதும் நமக்கு என்னது தான் அப்படின்னா கெட்டதே இல்லை, நமக்கு நல்லது. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் என்னை மேலாதான் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது.
நினைக்கவே கூடாது. ஆண்டவருடைய வழிமுறையே, ஆண்டவர் நடத்துகிற விதமே என்ன அப்படின்னா, சில இடங்களில் நம்மை ஒரு நல்ல இடத்துல வச்சு காண்பித்தாலும் சிலருக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா குறைவாக தான் காண்பிக்கிறார். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை குறைவாய் காண்பிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நிறைய நோக்கம் இருக்கிறது, நிறைய திட்டம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். முதல் முறையாக இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஃபஸ்ட் டைம் கேஸு நம்முடைய திருச்சபைக்கு விரோதமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு ஆமாம் 24 வயது 24 இயர்ஸ் 24 வயசு தான் அப்போ எனக்கு. அப்போ அந்த 24 வயசு நான் போகிறேன், அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன். ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்னை பார்த்த உடனே அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், என்ன ஃபாதர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்படி நீங்கள் நிற்கிறீங்க, ஃபாதர் வரலையா அப்படின்னு கேட்டது என்ன பார்த்து. அப்போ நான் சொன்னேன், நான் தான் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஐயோ என்ன சொல்கிறீங்க, நான் என்னமோ ரொம்ப வயசான ஒருத்தர் தாடியெல்லாம் வச்சுட்டு வருவார்னு பார்த்தா நீங்கள் என்ன சின்ன பையன் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஐயோ நான் பெருசாக நான் வித்தியாசமாக நினச்சேன், இப்போ நீங்கள் வித்தியாசமான ஆளாக நிற்கிறீங்களே, உண்மையிலே அப்படி தானா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. சரி, யார் தான் அந்த பேனரை போய் கட்டுனீங்க அப்படின்னு கேட்டால், நான் தான் கட்டினேன் அப்படின்னு. ஓ ஆமாம், நீ கட்டியிருப்பீங்க. அப்போ ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் பெரிய பிளான், பெரிய திட்டம் வச்சுருந்துருக்காரு. நான் போன உடனே சரி வருவாங்க, அவங்க பேசி அவங்க நிறைய யோசிப்பாங்கல்ல. ஆனால் நான் போன உடனே அது ரொம்ப நல்லதாகி போச்சு. என்ன, அவர் ரொம்ப சின்ன பையனா ரொம்ப அற்பமாக நினச்சதுனால, சரி உங்கள்கிட்ட என்ன தேரப்போகுது, உங்கள்கிட்ட என்ன இது பண்ண போகுது, போங்க போயிட்டு அங்கே போயிட்டு ஃபைனை கட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்போது சில இடங்களிலே நம்மளை குறைவாக நினைப்பது கூட அந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு கேடெல்லாம் கிடையாது, நமக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அவங்க என் மேலே பரிதாபப்படுற அளவுக்கு நான் இருக்குனேன்னு நீங்கள் நெகட்டிவாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களிலே நம்மை பார்த்து பரிதாபப்படுகிறது கூட நமக்கு என்னதான் அப்படின்னா அது ஆசீர்வாதமானது தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் தான் சில இடங்களிலே நம்ம என்ன பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், பரிதாபப்படுகிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வராரு. காரணம் என்னன்னா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் தப்பிவிக்க வேண்டுமானால் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பரிதாபமாக தான் என்ன பண்ணி ஆகணும், சொல்லுங்களேன், காமிச்சே ஆகணும். அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்னை இவ்வளவு பேர் என்னை பரிதாபமாக பார்க்குற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்களே ஆண்டவரே, என்னை குறைவாக பார்க்குற அளவுக்கு வச்சுட்டீங்க ஆண்டவரே, அதை பற்றி நினைக்காதீங்க. ஆண்டவரை போல சர்வ ஞானி வேற யாருமே இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் ஞானத்தோடு தான் செய்வார். ஒரு இடத்துல நம்மளை தாழ்த்துறாருன்னா கண்டிப்பாக அதுக்கு அர்த்தம் இருக்கும். ஒரு இடத்துல நம்மளை உயர்த்துறாருன்னா அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஒரு இடத்துல நம்மளை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறாருன்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் ஒரு வியாதியை அனுமதிக்கிறாருன்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்றாய், கரங்களை தட்டி நன்மைக்கு ஏதுவாய், நல்ல கரங்களை தட்டி ஆமேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலுமே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, ஆண்டவரே என்னை இப்படி தாழ்த்திட்டீங்களே, ஆண்டவரே இப்படி என்ன உயர்த்துறீங்களே, இப்படியெல்லாம் உங்களுடைய மனசுல இப்படி என்ன இந்த சூழ்நிலைக்கு விட்டீங்களே, இப்படி நான் ஒரு பலவீனம் ஆயிட்டேனே, இப்படி ஒரு காரியத்துக்குள்ள நான் சிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை அன்பு கூர்ந்து அது நடக்குமானால் கண்டிப்பாக அதற்கு ஒரு நோக்கம், ஒரு காரணம் இருக்கிறது. நமக்கு புலப்படலை, நமக்கு தெரியல. ஆனால் அவர் சர்வ ஞானி, அவருடைய ஞானத்திற்கு அளவே இல்லை. அவருடைய ஞானம் பெரியது, அவருடைய ஞானம் பலத்த துருகம், அவருடைய ஞானம் ஆசீர்வாதமான ஞானம். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, இடையில போத்திபாருடைய மனைவி உள்ள குறுக்கால போந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அவனுக்கு விரதமா ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவனை கொண்டு போய் எங்க தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலையிலே தள்ளிட்டாங்க. நமக்கு இது எல்லாருக்குமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சரி படுபாவி இப்படி பண்ணிட்டாலே, இப்படி மோசமான பண்ணிட்டாலே, இவ்வளோ நல்ல ஆளை கொண்டு இப்படி பண்ணிட்டாலே. ஒருவேளை யோசேப்பு நினைக்கும் போது கூட என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, நமக்கே இப்படி ஒரு தீமை வந்துச்சு, நமக்கு எதுக்கு இப்படி ஒரு தீமை வரணும் அப்படின்னு நினைச்சு, ஆண்டவர் இப்படி நம்மளை கைவிட்டாரு, ஆண்டவர் இப்படி நம்மளை இந்த சூழ்நிலைக்கு விட்டாரு, நம்ம உண்மையா தானே இருந்தோம், நம்ம பரிசுத்தமா தானே வாழ்ந்தோம், நம்ம சாட்சியா தானே வாழ்ந்தோம், ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல தப்பு வைக்கல? ஆனா உண்மையிலேயே இந்த போத்திபார் இடத்துல யோசேப்பு நல்ல பேர் வாங்கிட்டாரு. இந்த போத்திபாருக்கு தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் மனசுல என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, சரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைய நம்ம என்ன பண்ணல, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, இவர் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அதனால ராஜா கிட்ட
பெரிய ராஜா கிட்ட பேசி, பார்வோன்கிட்ட பேசி, அடுத்து இவனுக்கு நம்ம வீட்டு பொறுப்பு இல்லை, சமுதாயத்திலையும் ஒரு பொறுப்பை வாங்கி கொடுத்தா நல்லா செய்வான் அப்படின்னு அவரை குறித்து ஒரு தீர்மானம் வச்சிருந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் யோசேப்பை என்ன நினைச்சாருன்னா, எப்பா நீ யாருடைய பரிசீலனையும் இல்லாம டைரக்டா பார்வோனை சந்திக்கிற அளவுக்கு நான் அவனை கொண்டு போறேன். கர்த்தருடைய திட்டம் யோசேப்பை டைரக்டா யாரை சந்திக்க வைக்கணும்? பார்வோனை சந்திக்க வைக்கணும். டைரக்டா அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு தகப்பனாக உட்கார வைக்கணும்னு ஆண்டவருடைய பெரிய திட்டம். ஆனா போத்திபாருடைய திட்டம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் ஏதாவது சின்ன போஸ்டிங்காவது இவனுக்கு வாங்கி கொடுத்துடணும். இப்போ இந்த ரெண்டு பேர் இப்படி மனசுல நினைக்கும் போது யோசேப்புக்கு சிறைச்சாலை என்று ஒன்று வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ போத்திபாருடைய வீட்டிலேயே இருந்தா சின்ன உயர்வை மட்டும்தான் அடைவ, ஆனா நீ சிறைச்சாலைக்கு போயிட்டேன்னா நீ பார்வோனுக்கு தகப்பனாய் மாறுவாய் என்கிற கர்த்தருடைய திட்டம் யோசேப்பின் மேல் இருந்தது போல இன்றைக்கு கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், உங்களுக்கு கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதில் கண்டிப்பாக தீமை என்கிற ஒன்று இருக்காது. அவர் சர்வஞானி. அதுல ஒரு பெரிய நன்மையை கிருபையாய் கட்டளை இடுகிறவர். ஆமேன். ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். உன் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த நம் கர்த்தர் உன்னை கடைசி வரையிலும் நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் காரியத்தை கர்த்தர் கிருபையாய் வாய்க்க பண்ணுகிறவர். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதையே செய்கிற கர்த்தர். ஆமேன். என்னை உடைத்து உருவாக்கும் நல்ல தகப்பன் அவர். என்னை ரொம்ப அழகாய் நடத்த போறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உம்மை தமக்கென்று பிரித்தெடுத்து நம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் இப்ப கைகள மேல காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் திரும்ப திரும்ப காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் தகப்பன் சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் தகப்பன் சிறப்பாய் வணைந்திடுவார். இப்ப சொல்லுவோம், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால். விசுவாசத்தோடு காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, உன் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், என் தடைகளை நொறுக்கிடுவார். இப்ப சேர்
காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுவோம் கர்த்தர் திரும்ப திரும்ப காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். நம்பிக்கையோடு காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை. இப்ப கைகளை மேல தட்டி காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியங்கள் வாய்க்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்துருக்கும் போது காரணமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சில இழப்புகள், நம்ம அதுக்கு காரணமாக இருக்க மாட்டோம், நமக்கு அது ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டோம், நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதிரி காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிற எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு மன வருத்தம். நம்ம தான் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணாமல் தண்டிக்கப்படுகிறவர்கள், இவர்கள் கடன் வாங்காமல் இன்னொருத்தருடைய கடனுக்காக தங்களுடைய சம்பாத்தியத்தை முழுவதுமாக இழக்கிறவர்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவங்களை மாட்டி விட்டுட்டு இவங்களை கோத்து விட்டுட்டு நிம்மதியாக அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப உடஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. நான் தான் காரணமே இல்லையே, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பண்ணினேன், நான் யாருக்கு எந்த தீங்கு பண்ணினேன், இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று அவர்களை கசந்து கொள்ளுவார்கள், இல்லைன்னா மற்றவங்களை கசந்து கொள்ளுவார்கள். இவங்க தான் இப்படி பண்ணாங்க, இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. இதனால நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தகப்பனார் தாயாரை வெறுக்கிற பிள்ளைகளை கூட நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். பொதுவாக பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், தகப்பனார் தாயார் தனக்கு ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கலைன்னா கூட சில பிள்ளைங்க ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி, எங்கள் அப்பா ஒன்றுமே சம்பாதிக்கலை, பரவாயில்ல, நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு கடன்காரங்களாக விட்டுட்டு போகிற அம்மா அப்பாவை நிறைய பிள்ளைங்க அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய அம்மா அப்பா கூட அப்படி தான் வருத்தப்படுவாங்க. நிறைய தகப்பனார் நிறைய தாயார் வருத்தப்படுறதுக்கு காரணம், அவங்க நிறைய நோயாளிகளாய் மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி நான் தான் கடன்காரியாக இருந்துட்டேன், நான் தான் கடன்காரனாக இருந்துட்டேன், ஆனால் என்னுடைய பிள்ளையும் சேர்த்து இந்த பிரச்சனைக்குள்ளே நான் ஆளாக்கிட்டேனே, அவங்களையும் இதில் சிக்க வச்சுட்டேனே, என் பிள்ளைகளுக்கும் நான் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்துட்டேனே, பிள்ளைகளையும் ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே ஆளாக்கிட்டேனே, இப்படின்னு நிறைய தகப்பனார் தாயார் வேதனைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் சிக்குண்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தீர்க்கதரிசியை நேராக போய் சந்தித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய கணவனார் ரொம்ப உத்தமமாய் நடந்த மனுஷன், அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நல்ல ஊழியம் செய்தவர், அவர் ஆண்டவருக்கு உண்மையாய் நடந்தார், அவர் மேலே ஒரு குற்றம் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே நிறைய கடன் வாங்கி வச்சிட்டாரு. இப்போ அந்த கடன் வாங்கினவங்க எல்லாருமே வாங்கினது என்னமோ என்னுடைய கணவனார் தான், ஆனால் இப்போ எல்லாருமே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னில எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் 2 பிள்ளைகளையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, எங்கள் பிள்ளைங்க 2 பேரையும் கசக்குறாங்க, எங்கள் பிள்ளைகளாலேயும் அந்த பணத்தை கொடுக்க முடியலைன்னு சொன்ன உடனே, சரி உங்கள் பிள்ளைங்க 2 பேரையும் எனக்கு வித்துரு, நான் காலம் முழுவதும் அவங்கள வேலை வாங்கிடுறேன், அவங்க எனக்கு வேலை செய்யட்டும்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா தீர்க்கதரிசியின் இடத்துல அழுறாங்க. அவ்வளோ வருத்தமாய், என் பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை, அவங்க காரணம் இல்லை, அவங்க ஊதாரித்தனமாக அவங்க சுற்றி தெரியல, பணத்தை அவங்க வேஸ்ட் பண்ணலை, அவங்க கடன் வாங்கலை, ஆனால் என்னுடைய கணவனார் வாங்கின அந்த பிரச்சனைக்காக இப்போ எங்கள் பிள்ளைங்க மாட்டி தவிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே,
நான் என்ன செய்வது? உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, நீங்க ஒரே அடியா என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்க தான் எனக்கு காரணம் அப்படின்னு நீ குத்தி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அதை அனுமதித்தார் அப்படின்னு நீ நினைச்சிட்டு நீங்க இப்ப போங்க, உன் கையில இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அநேகம் வெறும் பாத்திரங்களிலே ஊற்று அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஜோமணியை அனுப்பி அதுல ஒரு பெரிய அதிசயம் நடந்து தன்னுடைய கடன்கள் எல்லாம் முடிக்கப்பட்டதை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடங்களிலே இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாராவது ஒருத்தருக்கு காரணமே இல்லாமல் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு மனசாட்சியில் நம்ம செய்யாத தவறுக்காக இல்லைன்னா நம்ம பண்ணாத ஒரு காரியத்திற்காக நம்ம பாதிக்கப்படுவது என்கிறது அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால பல பேர் பல விதமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் எழும்பவே முடியாம போயிருக்கிறாங்க. நிறைய பேர் காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை இதனாலே இழந்தவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் மற்றவர்களை கொலை பண்றதற்கு கூட தயங்காம போயிருக்கிறாங்க. நீ தான் எனக்கு இப்படி காரணம், நீ இருந்ததுனால இப்படி, உன்னை கொன்னுட்டேன்னா சரியாகும், நீ முடிஞ்சிட்டேன்னா சரியாகும், என் வாழ்க்கையை நீ முடிச்சிட்ட அப்படின்னு கொலகாரங்களாய் மாறின நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். வேதத்தில் நீங்க பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் செய்த தவறுக்காகவோ அவர்கள் பண்ணின பிரச்சனைக்காகவோ அவங்க காயப்படலை. நிறைய நேரத்தில் அவங்க காயப்பட்டது யாரால அப்படின்னா, அவங்க செய்யாத, அவங்க கலந்து கொள்ளாத, அவங்க போய் நிற்காத, இல்லை அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பல பிரச்சனைகள் மத்தியிலே அவர்கள் கடந்து வந்த நிறைய கதாபாத்திரத்தை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்பர் 1 முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஜெபத்திலே காரணமே இல்லாமல் பாதிக்கப்படுகிற நீங்கள் யாரா இருந்தாலும் முதல்ல நான் இப்படி ஆகிறதற்கு யாரோ ஒருத்தர் காரணமாக இருக்கிறாங்க பாருங்களேன், அந்த நபர்கள் மேல் இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி, இல்லை அந்த மனிதர்கள் மேல் இருக்கிற கோபம், அந்த மனுஷங்க மேலே இருக்கிற அந்த வருத்தத்தை நீங்க எடுத்து போடாம அடுத்த படி நீங்கள் எடுத்து வைக்கவே முடியாது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், காரணம் அவர்களாக இருக்கலாம். காரணம் அவங்க தான், முழுக்க முழுக்க உங்களுடைய நினைவுக்கு தெரிஞ்சு அவங்க தான் அதை பண்ணினாங்க. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், ஆண்டவர் அறியாமல், ஆண்டவருடைய நாலேஜ் இல்லாமல் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருத்தர் மேல இவங்க தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவ என்ன பற்றி போட்டு கொடுத்தாங்க. சில வேலை ஸ்தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் அந்த இடத்திலிருந்து எடுக்கிறதற்காக சிலர் முயற்சி எடுத்து மேனேஜிங் கிட்ட போய் போட்டு கொடுப்பாங்க, தவறானதை போட்டு கொடுப்பாங்க, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுப்பாங்க. உடனே அந்த மேனேஜிங் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் வச்சுக்கோங்களேன், உடனே இவங்க கோபம் யார் மேல வரும் அப்படின்னு சொன்னா, யார் அதற்கு காரணமா இருந்தார்களோ அவர்கள் மேல கோபம் வரும். என்னை இப்படி பண்ணிட்ட இல்ல, என்னை இப்படி கொண்டு போய் போட்டு கொடுத்தல்ல, உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், உன்னால வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்படும் போது நீங்க நினைக்க வேண்டிய முதல் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இவர்கள் காரணம் அல்ல, இவர்கள் காரணம் அல்ல, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். பாஸ்டர், உங்களுடைய மனதை விட்டு நீங்காததா இருக்கலாம், உங்களுடைய மனசுலேருந்து அதை தூக்கி போடவே முடியாமல் இருக்கலாம். அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு வரலாம். அந்த சூழ்நிலைக்குள்ளாக, அந்த அவமானத்துக்குள்ளாக நீங்கள் போகும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கலாம். ஐயோ, இப்படி ஒருத்தன் பண்ணிட்டானே, இப்படி ஒருத்தி பண்ணிட்டாலே, இவளால் நான் எந்த அளவுக்கு நிற்கிறேன். அது சொந்த அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டும், இல்ல இது அவன் காரணம் அல்ல, இது யார் அனுமதித்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தேவன் அனுமதித்திருக்கிறார், தேவன் அனுமதித்திருக்கிறார். ஸோ அவர்களே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா, அவர்கள் மேலே நம்ம சில நேரத்தில் ரொம்ப கோபமாக இருந்துட்டோம்னா,
நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த படி எதுவுமே நம்மளால வைக்கவே முடியாது. நீங்கள் சவுலை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வந்து இப்போ என்ன, அவருக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடுறாங்கல்ல. பாடின உடனே இந்த சவுலுக்கு யார் மேல கோபம் திரும்புது அப்படின்னு சொன்னா, அப்படியே தாவீது மேல கோபம் திரும்புது. இவங்க இப்படி பாடுறதுக்கு யார் காரணம்? சொல்லுங்க. நீ தான் காரணம். நீ இப்போ புதுசா ஒருத்தன் உள்ள வந்துட்டல, நீ எதுக்கு உள்ள வந்த? நீ என்ன கோலியாத்தை ஜெயிச்ச உடனே நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைப்பா? உன்னை பாருங்க, நீ உள்ள வந்ததுனால இவங்க எல்லாருமே என்ன வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, என்னை குறித்து இப்படி குறைவா பாடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை, உன்னை இந்த இடத்த விட்டு நான் துரத்தணும், நீ தான் எனக்கு பரம எதிரி, உன்னை அழிக்காம நான் வேற வேலையை பார்க்க மாட்டேன், நீ உன்னை முடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த படி, ஏன்னா நீ உயிரோட இருந்தேன்னா என்னை விட்டு வைக்க மாட்டேன், நீ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சவுல் வந்து அது ஆண்டவர் அனுமதித்ததா எடுக்காம இப்ப என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முழு பிரச்சனைக்கு யாரு தான் காரணம்னு நினைச்சான்? சொல்லுங்க. அதே நேரத்தில் தாவீது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முழு பிரச்சனைக்கும் சவுல் தான் காரணம்னு அவன் நினைச்சுக்கணும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், சோ கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்தும் புறப்படக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் இந்த சூழ்நிலையை எனக்கு அனுமதித்திருக்கிறார், இந்த பிரச்சனையை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இந்த போராட்டத்தை ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இந்த மன வருத்தத்தை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இந்த ரிஜெக்ஷனை ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நஷ்டத்தை, ஒரு கஷ்டத்தை எனக்கு அனுமதிப்பாரே, ஆனால் கண்டிப்பாக அதுல தீமை என்கிற ஒன்று இருக்காது. அதை நன்மையாய் மாற பண்ணுவதற்கு, அதை மாற்றி அமைப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணமே இல்லாத காயங்களால் தாக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இருக்கிற செய்தி உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு யாரோ பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க பாருங்க, மருத்துவமனையில் இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனை வந்து மாற்றி போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், சிலர் ஒத்துக்காமல் போச்சுன்னா அவங்க ரொம்ப சிக்காயிடுவாங்க. கடந்த நாட்களில் வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து 10 நாளைக்குள்ள குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை வெடிச்சிருச்சு. அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து பெரிய மறியலில் ஈடுபட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை வெளியே தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து அப்படியே வெளியே வரும்போது யாரோ ஒரு அந்த நர்ஸ் யாரோ பார்த்துட்டு இருந்தவங்க வந்து கொஞ்சம் வேகமாக இழுத்துட்டாங்க போல. அந்த வேகமாக இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது பிஞ்சு கையில் அது உள்ள வந்து எலும்பு உடஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா பச்சை குழந்தையா இருக்குது. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எல்லா அவயவும் சரியாக இருந்து பிறந்த உடனே இந்த மாதிரி எலும்பு முறிஞ்சதுனால இவங்க இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒருத்தங்க வந்து இந்த வேலை பார்த்ததுனால என்னன்னா, இல்லை இந்த நர்ஸு தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதனால தான் இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அது நிறைய பேருக்கு அது பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நடக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. யாரை குற்றப்படுத்துறது? நம்முடைய எல்லாருடைய கண்களும் நம்ம எல்லாரும் திட்டும் போது யாரை திட்டும் அப்படின்னு சொன்னா, அந்த நர்ஸுக்கு இல்லை, தங்களுடைய வேலையிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு காரில் நம்ம போகிறோம், ஒரு பைக்கில் போகிறோம், எதிர்முறையாய் ஒருத்தர் வர்றாங்க, நம்ம கரெக்டான ரோட்டில் தான் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் அவங்க ராங்காக வந்து நம்ம மேலே மோதிட்டாங்க. இப்போ நம்முடைய வண்டிக்கு நஷ்டமாகிறது, நம்ம மேலே அடிபட்டு நஷ்டமாகிறது, நம்ம வந்து நிறைய பேர் அவங்கள திட்டுறோம், அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சரி, இந்த மாதிரி நடத்துனவங்களையே, இந்த மாதிரி நமக்கு ஆபத்து உண்டாக்குனவங்களையே நம்ம நினைச்சிட்டு காலம் முழுமைக்கு என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்களால இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சா நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்து வைக்கவே முடியாது. சிலர் பாருங்க, கல்யாண உறவில் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட்டா போய் யாரை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, யார் அந்த பொண்ணை பார்த்து வச்சாங்களோ, யார் அந்த பையனை பார்த்து வச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ண போவாங்க. என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருந்த,
நீங்க சொல்லியிருக்க கூடாதா? நீ பையனை பற்றி நீங்க தானே நல்லா சொன்னீங்க, பொண்ணை பற்றி நீங்க தானே நல்லா சொன்னீங்க, நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்ல? சொல்லியிருந்தா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் இல்ல? நீங்க தான் மொத்தத்துக்கும் காரணம். என்னை கொண்டு போய் சிக்க வச்சுட்டா, எங்க அம்மா என்னை கொண்டு போய் சிக்க வச்சுட்டா, எங்க அப்பா என்ன கொண்டு போய் சிக்க வச்சுட்டா. சில அம்மாமாரு கூட சொல்றதை கேட்டிருக்கிறேன், என் பிள்ளைய கொண்டு போய் ஒரு பூனையினுடைய கையில கொடுத்துட்டேனே, என் பிள்ளைய கொண்டு போய் ஒரு குரங்கனுடைய கையில கொடுத்துட்டேனே, இல்லை அப்படின்னா நான் போய் என் பிள்ளைய கொண்டு போய் ஒரு பாதாள குழியில கொண்டு போய் நான் தள்ளிட்டேனே அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்லவே இல்லை. நான் நம்புகிறேன், எத்தனை நாள் அவர்கள்தான் காரணம் அவர்கள்தான் காரணம் அப்படின்னு நீங்க யாராவது மனசுல அப்படி நினைச்சிருப்பீங்கன்னா இல்லவே இல்லை. கர்த்தரை அனுமதிக்காமல் அந்த காரியம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காதுன்னா, சத்தமா சொல்லுங்க, அப்படி ஆண்டவர் அனுமதிச்சு அப்படி ஒரு நஷ்டம் வந்திருந்தால் அந்த நஷ்டம் தீமையாய் போகாது. ஆண்டவரை அனுமதிச்சு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் வச்சா உங்களை கொண்டே அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று அங்கே செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த ஒவ்வொரு காரியத்திலையும் தீமை அல்ல, ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனி கொடுக்க பண்ணுகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உருமாற்றுகிறார். ஆண்டவர் அந்த இடத்திலே உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாருடைய வாயிலிருந்தும் வர வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இது நீ காரணம் இல்லை, இது நீ காரணம் இல்லை. அந்த மனசிலிருந்து அந்த கசப்பு உணர்ச்சியை எடுத்து அப்படியே வெளியே போட்டுருங்க, எடுத்து வெளியே போட்டுருங்க. பாருங்க, சிலர் மேல நமக்கு அவ்வளவு கோபம் இருக்கும், நமக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கும் சிலர் மேல. இதனால தான் சிலர் பேசவே மாட்டாங்க, சிலர் அவங்க பக்கமே போக மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டியே, நீ அண்ணனா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா, நீ அக்காவா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா, நீ என்கிட்ட நன்மையை வாங்கிட்டு நீ இப்படி பண்ணலாமா, எனக்கு நீ பண்ணதெல்லாம் துரோகம் அல்லவா, துரோகம் அல்லவா. ஆனால் சில நேரங்களில் நம்ம அப்படி, இப்போ வேதத்தில் அம்னோன் அப்படின்ற மனுஷனை வாசிக்கிறோம். அவங்களுடைய அந்த தங்கச்சியினுடைய அந்த சாப்டரை வாசிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இறங்காத மனசும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே இறங்கும். அந்த பிள்ளைக்கு திருமண வயது அந்த பிள்ளைக்கு இருக்கிறது, அவள் திருமணம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கா. அந்த பிள்ளையினுடைய திருமணம் பெரிய கனவாய் நடக்க வேண்டிய திருமணம். ஏன் அப்படின்னா, அம்மா ஒருவேளை இன்னொரு இடத்துலேருந்து திருமணம் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுடைய அப்பா யார் அப்படின்னா தாவீது, அவன் நாட்டுக்கே ராஜா. ஸோ நாட்டுக்கே ராஜாவாக இருக்கிற ஒரு பெண்ணினுடைய திருமணம் ரொம்ப கிராண்டா, ரொம்ப ஒரு பெரிய ஆளுடைய குடும்பத்திலே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பிள்ளை. கல்யாணத்துக்காக ரெடியாக காத்திருக்கும் போது அவங்க அப்பா கூப்பிடுறாரு, உன் சகோதரன் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க பார்க்கறாங்க. இப்போ இவளுக்கு அது இஷ்டப்பட்டல. இவங்க திரும்ப இவ சொல்றா, இந்த அநியாயத்தை நீ செய்ய வேண்டாம், இது நல்லதில்லை, இது வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்போ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போய் அந்த பிள்ளை இப்பொழுது திருமணம் பண்ண கூட முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ வந்துட்டான். இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளை நம்ம என்ன நினைப்போம், அவனுடைய சகோதரனாகிய அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி என் சகோதரியை இப்படி பண்ணிட்டதுனால நான் அவனை கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லி அம்னோனை கொன்னுட்டான். ஒருவேளை அம்னோன் இறந்து போன செய்தி இந்த மகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய கற்பு, அவளுடைய எதிர்காலம் இந்த மாதிரி காரணமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே சில இடங்களிலே நம்முடைய பிள்ளைகளோ பாதிக்கப்படும் போது அதை ஒரு நாள் நெகட்டிவா நம்ம எடுக்கவே வேண்டாம். நான் நம்புகிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இதை அனுமதித்ததின் மூலமாய் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன். இதை அனுமதித்ததன் மூலமாய் நான் நிறைய பேருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழப் போகிறேன் என்று நினைக்கிறதை தவிர வேறு வழி. இப்போ அம்னோன் செத்து போயிட்டான். அம்னோன் செத்து போனதுனால யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு லாபம்? அங்க இருக்கிற யாருக்காவது லாபமா? இப்ப தாமாருக்கு அம்னோன் செத்து போன செய்தியை கேட்டவன அவனுக்கு லாபம் ஆயிடுச்சா? சரி, ஓகே அப்படின்னு நினைச்சு இல்லை, ஒன்றும் போன வாழ்க்கையை திரும்பி கொடுக்க முடியுமா? போன கற்பை திரும்பி கொடுக்க முடியுமா? நம்ம நம்மை இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்குன அந்த மனுஷனுக்கு பாடம் கற்பித்து கொடுக்கறதுனாலையோ இல்லை அந்த மனுஷனை மாட்டி விடுறதுனாலையோ அந்த மனுஷனை அழிக்கிறதுனாலையோ நமக்கு ஒரு பிரயோஜனமும் சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை தீமைக்குள்ள ஆக்கின மனிதர்களை பழி வாங்கிறதுனாலையோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுனாலையோ எந்த காரியமும் நமக்கு ஆக போகிறது கேக்குதா? ஆக போகிறது இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னு சொன்னா, என்ன இப்படி பண்ணினவன நான் ஏதாவது
பண்ணணும். என் குடும்பத்தை இப்படி பண்ணினா நான் ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும். அதற்கு தண்டனையை ஆண்டவர் கொடுத்துக்குவார். அதுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதை நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்கிற பேர் வழியில நம்ம வாழ்க்கையை அவங்க நசிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர்களை விரோதிக்கிற அந்த சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் நம்ம அழிக்காதபடிக்கு நம்ம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலையை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு 5 டைம் சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் அனுமதித்திருக்கிறீர். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நீர் அனுமதித்திருக்கிறீர், நீர் அனுமதித்திருக்கிறீர். மனசார சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆமென். ஆண்டவரே, ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு? இது நடக்கிறதற்கு என்ன காரணம்? நான் என்ன செய்தேன்? ஆனா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சொல்லுங்க, நீர் அனுமதித்திருப்பீரே ஆனால் கண்டிப்பாக ஆண்டவரே அதுல ஒரு நன்மை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சொல்லுங்க, அப்பா, நன்மை இருக்கும், நன்மை இருக்கும், நன்மை இருக்கும். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. வனாந்தர யாத்திரையில் நான் சோர்ந்து போய் தான் வந்திருக்கிறேன். ஆனா உங்க கரம் என்னை தேற்றட்டும் ஆண்டவரே. கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமையை நீர் செய்ய மாட்டீர் என்று நான் நம்புகிறேன். நீர் அனுமதித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, நீர் அனுமதித்த இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி. யாரும் அவர்கள்தான் காரணம் என்று நான் சொல்லல ஆண்டவரே. நீர் அனுமதித்திருக்கிறீர், நீர் அனுமதித்திருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு துரோகங்களையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தை, அந்த துரோகங்களை மறக்கக்கூடிய பலத்தை, அந்த துரோகங்களுக்கு மிஞ்சி வாழ்ந்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தயவாய் தருகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரிடத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும். என்னுடைய வாழ்க்கையில யார் மூலமாய் நடந்தாலும் எது நடந்தாலும் நான் உடனே என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, இது ஆண்டவர் எனக்கு அனுமதித்தது, ஆண்டவர் எனக்கு அனுமதித்தது. பாருங்க, அலங்கத்தை கட்டுவது என்கிறது ஒரு பெரிய வேலை. நான் தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை விட்டு ராஜ அரண்மனையில இருக்கிற ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் அந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். மாசமானா அவனுக்கு சம்பளம், மணி அடிச்சா அவனுக்கு சாப்பாடு, ராஜ போஜனத்தினால டெய்லி அவனுக்கு ஆகாரம், இருக்கிற இடம் ராஜாவுடைய பக்கத்துல, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். ரொம்ப நம்பிக்கைக்குரிய போஸ்ட். அந்த இடத்துல இருந்து துரத்தப்படலை, நீ போயிட்டு வான்னு ராஜா சொல்லல. ஆனா அந்த தரிசனம் அவனுக்குள்ள இருக்க வைக்கல. பரவாயில்ல, எனக்கு இந்த மேன்மையை நான் விட்டுறேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இந்த அலங்கத்தை கட்டணும்ன்ற அந்த அந்த மனசு வந்த உடனே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவன் கஷ்டப்படுறதுக்காக போறான். உடனே பரவாயில்ல, கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் அலங்கத்தை கட்டணும். அங்க போன உடனே பாத்தீங்கன்னா சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. இப்போ அவ்வளோ அழகா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு விரோதமா எழும்பி அவன் பேர்ல தவறான ஒரு லெட்டரை ரெடி பண்ணி அதை ராஜாவுக்கு அனுப்பி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்றாங்க. ஆனால் இந்த தேவ மனுஷனுடைய மனசு ஒரு காலம் யார் பக்கமா போகல அப்படின்னு சொன்னா, சன்பல்லாத் பிரச்சனை பண்றான், தொபியா பிரச்சனை பண்றான், கேசேம் பிரச்சனை பண்றான் அப்படின்னு போகல. அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு அவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி செய்தாலும் என்னை அதிலிருந்து ஜெயிக்க பண்ணுகிறதற்கு, என்னுடைய எண்ணெயை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை மற்றவர்களால் பாதிக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், மற்றவர்களால் கடன்காரர்களாய் நீங்கள் மாற்றப்பட்டு வந்திருக்கலாம், இன்னொருத்தருடைய கடனை நீங்கள் அடைக்கிற அளவிற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே சிலர் செய்த துரோகங்களாலே நீங்கள் பல வருடங்கள் நீங்கள் கஷ்டப்படலாம். சில மனிதர்கள், தெரியாத முன்னோர்கள், தெரியாத அம்மா அப்பா உங்க தலை மேல ஒரு பெரிய பாரத்தை சுமத்தி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இந்த உலகத்தை விட்டே கடந்து போகலாம். இன்னொருத்தர் செய்த தவறுக்காக நீங்கள் ஒருவேளை தண்டனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இன்னொருத்தர் ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்ததற்காக நீங்கள் ஒருவேளை ரொம்ப கஷ்டத்தில் இன்னைக்கு கடந்து போகலாம். ஏன் இப்படி எனக்கு வாழ்க்கை? அந்த மனுஷன் மேல கோபம், அந்த குடும்பத்தின் மேல கோபம், வெறுப்பு, அவங்கள பார்த்தா நான் கொன்றுவேன், அவங்கள பார்த்தா அழிச்சிருவேன், அவங்கள சாகடிக்கிறதா என்னுடைய முதல் வேலை, நான் ஏன் இப்படி பண்ணணும், எனக்கு ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு உங்களுடைய மனசை நீங்கள் நோகடித்து நீங்கள் உங்களையே நீங்கள் வருத்தி கொள்ளாதபடி ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உங்க அனுமதி இல்லை
இல்லாம இது என் தலை மேல வந்திருக்காது. அதனால இதை மாற்றக்கூடிய கிருபை நீர் தருவீர். இதிலிருந்து வெற்றி அடையக்கூடிய கிருபை எனக்கு தருவீர். இதிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய அந்த மகிமையை நீர் தருவீர். ஆமென். நான் என்னுடைய பாரத்தை மட்டுமல்ல, ஆண்டவர் மற்றவர்களுடைய பாரத்தையும் சுமக்கிறதற்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் என்கிறது என்ன அப்படின்னா, உங்க பாரத்தை மட்டும் சுமக்கிற கிருபை அல்ல, உங்க பாரத்தை மட்டும். இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பிரச்சனையும் தாம் மேல ஆண்டவர் சுமந்தார். சுமந்து சிலுவையிலே ஆண்டவர் தோற்று போகல, சிலுவையில ஆண்டவர் வெற்றி அடைந்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இங்கே இருக்கிற நிறைய தாய் தகப்பனார் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாரத்தை நீங்க சுமக்கிறீங்க, உங்க குடும்ப பாரத்தை நீங்க சுமக்கிறீங்க. ஆனா தேவையில்லாத ஒரு பாரத்தை உங்க தலை மேல கொண்டு போய் சுமக்க வைக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் சாப்பிட்டு கடனாளி ஆனா பரவாயில்ல, நான் உடுத்தி கடனாளி ஆனா பரவாயில்ல, நான் ஜாலியா இருந்ததுனால இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, என்னுடைய மிஸ்டேக்னால நான் இப்படி ஆயிட்டேன்னு சொன்னா நான் பொறுத்துக்குவேன். ஆனா இன்னொருத்தருக்காக நான் ஏன் பொறுத்துக்கணும்னு நினைச்சு உங்க இருதயம் சில நேரத்தில் ரொம்ப ஆதங்கப்படுமானால் நீங்க உங்க இருதயத்தை அமர்த்துங்க. இல்ல, மற்றவங்க சுமத்தின அந்த பாரத்தையும் சுமந்து சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தது போல உங்களால் வெற்றியாக வாழ்வதற்கு முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை கர்த்தரிடத்துல கேட்டு என்மேல் சுமத்தப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும், என்மேல் சுமத்தின எல்லாவற்றையும் நான் சுமந்து அதிலிருந்து எனக்கு வெற்றி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. பெங்களூர்ல ஒரு தேவனுடைய மனுஷன் டெய்லி காலையில் சர்ச்சு திறந்திருக்கோ திறக்கலையோ சரியா ஒரு 8:30 மணிக்கு அந்த சர்ச்சினுடைய வாசல்ல நின்று அவர் ஒரு வாட்ச்மேனாக இருந்தார். ஒரு பெரிய ஸ்கூலுக்கு அவர் ஒரு வாட்ச்மேன். அப்போ அவருக்கு வாட்ச்மேனாக இருக்கிறதுனால அவருக்கு என்னென்னா இந்த நல்ல யூனிஃபார்ம், தொப்பி ஒரு போலீஸுக்கு கொடுக்கறது மாதிரி அந்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க அந்த ஸ்கூலினுடைய நிர்வாகம். அப்போ டெய்லி காலையில் அந்த சர்ச்சு வாசலுக்கு முன்னாடி போய் நின்று அவருடைய தொப்பியை கழட்டி வச்சுட்டு அப்படியே சல்யூட் அடிச்சுட்டு போவாராமா. டெய்லி இது வழக்கம். அப்போ ஒருத்தர் டெய்லி இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் கேட்டாராமா அவரை பார்த்து, இந்த மாதிரி எப்பா நீங்கள் டெய்லி வர்றீங்க சார், டெய்லி காலையில் சர்ச்சு திறந்தாலும் திறக்கலைனாலும் அதுக்கு முன்னாடி நின்று தொப்பியை கழட்டி இப்படி சல்யூட் அடிச்சுட்டு போகிறீங்களே, இதில் ஏதாவது இருக்கா, இதில் ஏதாவது நன்மை இருக்கா, இது எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவருடைய வாழ்க்கையை சொன்னாராமா. எனக்கு அம்மா அப்பா 7 பெண் பிள்ளைகளில் நான் ஒரே மூத்த பையன், ஆண் பிள்ளை. எனக்கு பின்னாடி பிறந்த 6 பேருமே பெண் பிள்ளைகள், நான் ஒரே ஒருத்தன் தான் பையன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கொஞ்சம் வயசான உடனே 2 பேருமே கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இறந்துட்டாங்க. இந்த 6 பெண் பிள்ளைகளுடைய பாரத்தையும் என் தலைமையில சுமத்திட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இவங்களை எப்படி கரை சேர்த்துவேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு வேலை இல்லை, எனக்கு ரொம்ப சம்பளம் குறைவு. அப்போ நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கூலில் ஒரு பேப்பரில் ஒரு ஆடு போட்டாங்க, வாட்ச்மேன் வேலைக்கு 3 பேர் தேவை அப்படின்னு ஒரு ஆடு போட்டாங்க. அப்போ இந்த வாட்ச்மேன் வேலைக்கு ஆடை பார்த்துட்டு சரி இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த பிள்ளைகள் எல்லாம் கரையேற்றிடலான்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்காக நான் போய் நின்னா கிட்டத்தட்ட 100 பேர் லைனில் நின்று இருந்தாங்க. 100 பேர் பக்கத்தில் லைனில் நின்று இருந்த உடனே நான் வெறுத்துட்டேன். 100 பேருக்கு தாண்டியா நம்மளுக்கு கிடைக்க போகுது? கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லை, ஏற்கனவே ரொம்ப சோகம். அப்போ அந்த கிரவுண்டில் இன்டர்வியூக்காக 100வது அந்த லைனில் நான் நின்றுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன், ஏசாமி எனக்கு எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறதுன்னு தெரில, இங்கே கிட்டத்தட்ட 100 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க, இந்த 100 பேர் என்னை விட கஷ்டப்படுற யாராவது ஒருத்தர் இருந்தா இந்த வேலையை அவருக்கு கொடுத்துருங்க. இல்லை இந்த 100 பேரை காட்டிலும் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். என்னமோ தெரில அந்த நிர்வாகம் என்னை வாட்ச்மேனாக செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணதும் இல்லாமல் நான் வாடகை வீட்டில் இருந்தால் அதை காலி பண்ணி என்னை இந்த ஸ்கூலுக்கு காம்பவுண்டுக்குள்ளே வீடு கொடுத்து எனக்கு வச்சுட்டாங்க. என்னுடைய 6 தங்கச்சிங்களையும் இதே ஸ்கூலில் வச்சு எனக்கு செலவே ரொம்ப கம்மியாக ஸ்கூல் நிர்வாகமே இடத்த கொடுத்து எனக்கு ரொம்ப அழகாக 6 பேரையும் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ண அன்னைக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க, ஒரு தொப்பியையும் கொடுத்தாங்க. அப்போ ஒரு முடிவு எடுத்தேன், ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஏசப்பா நான் நீங்கள் எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சிட்டீங்க, அதனால நான் வேலைக்கு போய் இந்த ட்ரெஸ்ஸை கலட்டுற அன்னைக்கு வரைக்கும்
டெய்லி காலையில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்கள் ஃபஸ்ட்டு சல்யூட்டு. ஏன் அப்படின்னா அந்த நிர்வாகம் ஆரம்பித்த உடனே ஹெட் மாஸ்டரு, ஸ்கூல் டீச்சர்ஸு, இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் வாட்ச்மேன் சல்யூட் பண்ணணும். சல்யூட் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும். அதனால யாருக்குமே சல்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சல்யூட் பண்ணிட்டு தான் திரும்ப அந்த வேலையை ஆரம்பிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதனால தான் டெய்லி காலையில் ஃபஸ்ட் டைம் வந்து சல்யூட் பண்ணிட்டு போகிறேன் நேரம் அவர் சொன்னாராம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த பாரங்களை வந்து பெரிய பாரமாய் நீங்கள் மனதில் நினைத்தால் ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் ஒன்றைய அனுமதித்தார். அதற்கு வந்து அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், அப்பா தான் காரணம், அம்மா தான் காரணம்னு நினச்சி அதில் எப்படி எவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க முடியும்? எவ்வளோ நாள் அவங்கள காரணம் காமிக்க முடியும்? எவ்வளோ நாள் அவங்கள குத்தி காமிக்க முடியும்? எவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி வச்சா பாஸ்டர் எத்தனை நாள் சண்டை போட்டிருக்க முடியும்? சொல்லுங்க. பொண்ணு பார்த்தவங்கள எத்தனை நாள் சண்டை போட்டிருக்க முடியும்? நமக்கு நிறைய பேருக்கு அது மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்தாலே உடனே திட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் கிடச்சிடணும். அவ்வளோதான். யார் காரணமாக இருந்தாலும் அவங்க நமக்கு கண்டிப்பாக தீமைக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. எதுக்கு தான் செஞ்சுருப்பாங்க சொல்லுங்களேன். இப்போ வந்து கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும்போது யாருக்கானாலும் கவலை வந்து இந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கு ஒரு திருமணம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே அதனுடைய ஏற்பாடை தான் பண்ணுவோம். அவர்கள் நல்ல எண்ணத்தோட பண்ணியும் தன்னுடைய சூழ்நிலை சாதகம் இல்லாமல் வரும்போது அவர்கள் மேலே பழியை சுமக்கிறதை விட இதை யார் அனுமதித்திருக்கிறார் என்றால் கர்த்தர். சொல்லுங்க, எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. இந்த ஒன்று மட்டும் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், எந்த மதிலையும் நீங்க தாண்டுவீங்க, எந்த பிரச்சனையும் நீங்க தாண்டுவீங்க, எந்த சூழ்நிலையும் நீங்க தாண்டுவீங்க. கர்த்தர் அனுமதிச்சார் அப்படின்ற ஒரு மனசு உங்களுக்கு வந்த உடனே அவர் அனுமதிப்பாரே. ஆனால் இந்த இடத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறதற்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னை தூக்கி எடுக்கிறதற்கு நல்லவராய் இருக்கிறார். நீங்க யோபுனுடைய வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த யோபு எப்படி கரையாறினார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயே அவரை போல உலகத்தில் யாருமே இல்லை. இப்போ ஒரு உத்தமனான ஒரு மனுஷனுக்கு பிள்ளைங்க இப்போ வந்து காத்து அடிக்கும் போது நல்லா கட்டின வீடு இடிஞ்சு யார் மேல விழுது? கேட்கல, பிள்ளைங்க மேல விழுது. நம்ம யாரை திட்டுவோம்னு நினைக்கிறீங்க? எவன்டா அவன் இன்ஜினியரை கூப்பிடுறா, இன்ஜினியர் என்ன கட்டிருக்கான், ஏண்டா இந்த சின்ன காத்துக்கு விழுந்து என் பிள்ளைங்களை இவன் நல்லா இருப்பானா? நம்ம அது எல்லாத்துக்குமே அந்த கழுதையை ஓட்டிட்டு போகும்போது என்னடா காவல் காத்தீங்க, என்னடா காவல். இப்போ இந்த யோபு வந்து யார் மேல பழி சொல்றதுன்னே தெரியல. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு நஷ்டமாகுது. அவனுடைய மனைவி கூட சொல்றாங்க, என்னையா இது, என்னுடைய மூச்சு என்னுடைய மனைவிக்கு கூட விகற்பமாய் தருது, என்னுடைய வேலைக்காரன் கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில உச்சான் தலையில இருந்த ஒரு மனுஷன் அப்படியே அடி மட்டத்துக்கு இறங்கிட்டான். திரும்பி அதை எப்படி சம்பாதிக்க முடியும், திரும்பி அந்த குடும்பம் எப்படி வரும்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யோபுவை பார்த்து உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்கும்போது யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனா நான் ஒண்ணு மட்டும் நான் நம்புறேன், நான் போகும் வழியை அவர் என்னை சோதித்த பிறகு, ஹல்லேலூயா, அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்குது. எனக்கு தேடி பார்த்தா கர்த்தரை காணோம், ஜெபம் பண்ணி பார்த்தா கர்த்தரை காணோம். நான் என் மேலே ஏதாவது மிஸ்டேக் இருக்குமான்னு நான் தேடி பார்க்குறேன், என்ன ஆண்டவரை காணோம், எந்த எச்சரிப்பும் இல்லை, எந்த வார்த்தையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. அது என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், எனக்கு இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பார்க்குறார், அவர் பார்த்துட்டு இருக்கிறார், அவருக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் என் இருதயத்துக்குள்ள ஆழமாக இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும்போது உடஞ்சு போய் வந்திருக்கலாம், உடஞ்சு உங்களுடைய மனசு கேட்கலாம், யார் காரணம் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஏன் ஆண்டவரே யாராவது அந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு உங்களை ஆளாக்குன அந்த ஆளுடைய காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உயிரோட அவங்களை கொளுத்திடுற அளவுக்கு உங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். கண்டிப்பாக ஆண்டவர் அனுமதித்தது நன்மைக்கே. நான் வந்து ஒரு விஷயம், இந்த ஸ்கூலில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் கடைசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் அதோட முடியுது. அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அந்த 8ஆம் வகுப்பு முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஸ்கூலை விட்டு மாறுறதுனால ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கணும்னு பசங்க எல்லாம் தீர்மானம் பண்ணுறாங்க, பசங்களும் பிள்ளைகளும். அதனால அந்த கிளாஸ் ரூமை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சு டெஸ்க்கு தான் இருக்குது.
டெஸ்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்போ இருக்கிற மரங்கள் எல்லாம் ரொம்ப வெயிட்டான மரம். அப்போ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு ஸ்டூலுக்கு மேலே ஒரு டெஸ்க்கை எடுத்து வைக்கிறான், அது இப்படி நின்றுட்டு இருக்குது. அப்போ நான் வந்து கீழே கூட்டிகிட்டு இருக்கிறேன். இவங்க வந்து தெரியாமல் அந்த இடத்துல 2 பேர் விளையாண்டுருக்காங்க. 2 பேர் சண்டை போட்டு விளையாடி ஒருத்தன் தட்டி விட்டான். அந்த டெஸ்க் வந்து கரெக்டாக என்னுடைய மண்டையில் அப்படியே விழுந்துருச்சு. ரொம்ப வெயிட்டு, எப்படி ஒரு 100 kg அந்த மாதிரி இருக்கலாம், பயங்கரமாக விழுந்துச்சு. அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்தா கையை எடுத்து பார்க்குற ரத்தம் உழுகுது. முழுக்க சட்டை ஒயிட் சட்டையா, ஒயிட்டும் காக்கியும் யூனிஃபார்ம், அப்படியே ஃபுல்லாக பிளட்டு. அப்படியே ஸ்கூல் டீச்சர் பார்த்து பயப்படுறாங்க, ஹெட்மாஸ்டர் பார்த்து பயப்படுறாங்க. உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு 12 தையல் ஸ்ட்ரெயிட்டாக போடுறாங்க. அவ்வளோ வந்து பொழந்துருச்சு. அப்போ வந்து உடனே வீட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி அந்த டாக்டர்கிட்ட அடுத்த நாள் அந்த க்ளீனிங் பண்ண போகும்போது, என்ன டாக்டர் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, உங்கள் பையனுடைய மண்டை ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா. உங்கள் பையனுடைய மண்டை ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இல்லைன்னா மூளையெல்லாம் கலங்கி போயிருக்கும். இவன் மூளையே போயிருக்கும். என்ன எப்படி இவ்வளோ வெயிட்டாக விழுந்து இத்தனை ஸ்டிச்சிங் வந்திருக்குது, இவன் எப்படி தப்பிச்சானே தெரில, இவனுடைய தலை ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னாரு. அப்போ தான் யோசித்தேன், என்னென்னா எங்கள் அப்பா வந்து 6th படிக்கும் போதே என்ன பண்ணிடுவாருன்னா, எப்படியும் ஒரு 25 கிலோ 30 கிலோ இப்படியே நான் ப்ராக்டிஸ் பண்ணார். தலையில் சாணி எல்லாம் அள்ளி உள்ள நல்லா இறுக்கி கட்டி தலை மேலே ஏற்றிடுவார். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். உரக்கடைக்கு போனால் இந்த உரம் வந்து 50 கிலோ உரம்னா பாதியை பண்ணி எனக்கு தலை மேலே 25 கிலோ வச்சுருவார். அவர் 25 கிலோ தூக்குவார். ஒரு நாளில் வந்து லீவுன்னு வச்சுங்களேன், சாட்டர்டே லீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அன்னைக்கு இந்த காலையிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எப்படியும் ஒரு 50-100 மூட்டை சாணி சுமக்கணும். அதுவும் இருக்கும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் கழுத்து இப்படி உள்ளே போயிடும். இப்படிலாம் திருப்ப முடியாது, அவ்வளோ பெயினாக இருக்கும். அப்போ நான் நினச்சேன், சரி எங்கள் அப்பா அன்னைக்கு வந்து என் தலை மேலே அந்த வெயிட்டை தூக்கி வச்சது மண்டை என்ன பண்ணியிருக்காது. இப்போ நம்ம மண்டை கெட்டியாக இருந்ததுனால தப்பிச்சுனாடா. அப்போது இது நான் ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு பாரத்தை நம்முடைய தலையின் மேல் அனுமதிப்பாரே ஆனால், இன்று நமக்கு கஷ்டமாய் தெரிந்தாலும் கண்டிப்பாக அதன் மூலமாய் ஒரு பெரித்த ஆசீர்வாதத்தை, ஹல்லேலூயா, இப்போ எடுத்து போடுங்க. அந்த கசப்பை எடுத்து போடுங்க. எனக்கு வருத்தம் என்னன்னா, 50 வருஷமா ஒரு கணவனாரோட வாழ்ந்துட்டு 50 வருஷமும் மனசாட்சியில் கஷ்டப்பட்டு, இவனை கட்டினதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவனை கட்டினதுனால தான் இப்படி ஆயிட்டேன், இவன் என் வாழ்க்கையில் வந்து தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவனால் இவ்வளோ பெரிய சூழ்நிலைக்கு போயிட்டேன்னு மரணம் வரைக்கும் தேவன் இதை அனுமதிச்சது எதுக்குன்னே புரிஞ்சுக்காம அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்து அதை வெற்றியாக வாழாம 50 வருஷம் வரைக்கும் கசப்போட வாழ்ந்து முடிச்சா நீங்க வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, இவன் தான் இவதான் இப்பதான் இப்படிதான் சொல்லக்கூடாது. தேவன் சொல்லுங்க, தேவன் அப்படியெல்லாம் அனுமதிப்பாரா? தேவன் அப்படியெல்லாம் அனுமதிப்பாரா? அன்றியமருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சத்தமா சொல்லுங்க, தேவன் அனுமதிப்பாரே ஆனால் அது தாங்கக்கூடிய பலன் கேட்கல, சத்தமா சொல்லுங்க, தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த காலில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த புண்ணை க்ளீன் பண்ணும்போது சின்ன வயசில் க்ளீன் பண்ணும்போது சின்ன வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த புண்ணை க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன செய்வாங்க? கேட்கல. அந்த டிஞ்சரை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஐயோ அம்மா என்ன கத்து என்ன கத்து. அவன் வாழ்க்கையிலே அவ்வளோ சத்தம் போட்டுக்க மாட்டான், மொத்த சத்தே அணி போட்டுருவான், தொண்டை கட்டுற அளவு சத்தம் போடுவான். இதே இது ஒரு 50 வயசு 45 வயசுன்னு வைங்களேன், உங்கள் காலில் அதே மாதிரி டிஞ்சர் போட்டு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? நீங்கள் 50 வயசில் கத்துனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏயா ஊரில் இருக்கிற ஒருத்தனுக்கும் புண்ணு வரவே இல்லையா? உனக்கு மட்டும்தான் புண்ணு வந்திருக்குதா? 50 வயசை தலைக்கு மேலே போட்டு புண்ணை க்ளீன் பண்ணும்போது அம்மா ஆயான்னு கத்திட்டு கிடக்குறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அது வலிக்க தான். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசில் கத்துறது மாதிரி என்ன பண்ண மாட்டோம்,
சின்ன வயசுல இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரும்போது ஊரே கூப்பிட்டு 2 பேர் பைத்தியக்காரன் மாதிரி கையும் காலையும் கட்டி வச்சாதான் நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு வீட்டில் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கேட்கல, நமக்கே நம்ம நிறைய பேர் அவங்களே அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா வலி ஒன்னே தான். ஹலோ, வலி ஒன்று தான். அன்னைக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, இன்னைக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. இன்னைக்கு அந்த பிரச்சனையை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டு, இந்த புண்ணை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டு, டிஞ்சரை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டு, ஊசியை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டு கேட்கல. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வலி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான். இப்போ ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன பண்ண கிருபை காணுங்க, என்னுடைய வலியை தாங்கக்கூடியதுக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கேட்கல. சத்தமாக சொல்லுங்க. அந்த மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கத்தவும் மாட்டீங்க, நீங்கள் அழவும் மாட்டீங்க. நீங்கள் அழகாக என்ன பண்ணுவீங்கன்னா காலை கொடுத்துட்டு கையை கொடுத்துட்டு போடுங்க போடுங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு எவ்வளவு வேண்டுமென்றாலும் தருகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கேட்டால் அதை கண்டிப்பாக கத்த தருவார், கண்டிப்பாக தருவார், நிச்சயம் தருவார். இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் அனுமதித்திருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. சொல்லுவோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, யாருண்டு, யாருண்டு. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சொல்லுவோம், இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையோ எவ்வேளையும் ஐயா நீரா, எவ்வேளையும் ஐயா நீரானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யார். இயேசுவே, உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யார். ஒரு விசை கூட என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா. ஒரு நிமிஷம் கூட, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யார், உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல் எனக்கு யார். என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா,
அனுமதித்தது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை கொண்டு கர்த்தர் அனுமதித்த எந்த சிறைச்சாலையா இருந்தாலும் அதிலிருந்து ஜெயிக்கக்கூடிய, அதிலிருந்து தாண்டக்கூடிய பலனை எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்து தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். வாசிங்க. நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். 13வது வசனத்தை வாசிக்கும் போது, மேவிபோசேத்து ராஜாவின் பந்தியிலே நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. கவனிங்க, இங்க மேவிபோசேத்து அப்படின்ற ஒரு பையனை வாசிக்கிறோம். இவனுடைய அப்பா யார் தெரியுமா? இவனுடைய அப்பா யாரு சொல்லுங்க? யோனத்தான். இந்த யோனத்தான் கழுகை விட வேகமாய் ஓடக்கூடியவர். அப்பா புள்ள வேதம் சொல்லுது 2 காலும் முடமாயிருந்தான். 2 காலும் முடமாயிருந்தான். அப்பாவுக்கு வேற மாதிரி. அப்பா வேகமாய் ஓடக்கூடிய, வேகமாய் காரியத்தை செய்யக்கூடிய பெரிய நபராய், யுத்த வீரனாய், எல்லாருக்கும் முன்னாடி பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தாலும், ஆனா அவன் பெத்தெடுத்த பையன் முடம். அது சூழ்நிலைகள், அந்த தேவைகள், இன்னொருத்தரால வந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துலயும் அப்படியே ஆயிடுச்சு. ஆனா தாவீதினிடத்திலே அவனை கொண்டு வந்ததற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, தாவீது தன்னிடத்திலே சவுலுடைய காரியங்கள் என்னென்ன இருந்துச்சோ மொத்தத்தையும் இந்த பிள்ளையினுடைய கையில கொடுத்து தன்னுடைய அரண்மனையிலே அவனை உட்கார வைத்து நாள்தோறும் அவனுடைய சமூகத்திலே அசனம் பண்ணுகிறவனாய் கர்த்தர் அவனை நியமித்தார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ அப்பா வேகமா இருந்து காலம் முழுதும் ராஜ சாப்பாடு சாப்பிடல. அப்பா வேகமா இருந்து காலம் முழுதும் தன்னுடைய சொத்து எதையுமே அனுபவிக்கல. ஆனா மகன் முடமா இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் அவனால என்ன பண்ண முடிஞ்சுன்னா அனுபவிக்க முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றை எப்பொழுதும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளோ வேகமாய் இல்லை எவ்வளோ அழகாய் மற்றவர்களைப் போல இருக்கிறேன் என்கிறத அல்ல. நான் நம்புறேன், அவங்க அப்படி இருந்து எதையுமே அனுபவிக்கலைனாலும், நீங்க ஒண்ணுமே இல்லைனாலும், இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல மாறாத ஒரு உபதேசம். நம்ம போகிற இடத்துல எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சிமேயு தாவீதை பார்த்து தூசிக்கும் போது தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவனை விட்டுரு, சிமேயு தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இது மனுஷனால் உண்டானது அல்ல, இது விரோதியினால் உண்டானது அல்ல, என் மேல தீமையாய் வச்சுக்கிற மனுஷனால உண்டானது அல்ல. இது ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் இடம் கொடுக்காம இந்த மனுஷன் இப்படி செஞ்சிருக்க முடியாது. கர்த்தர் அனுமதி கொடுக்காம இந்த மகன் மனுஷனால கண்டிப்பா அதை பண்ண முடியாது. சோ ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறதுனால கண்டிப்பாக அது எனக்கு நன்மையா தான் மாறும். அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். நன்மையாய் முடிய பண்ணினார். அவங்களுடைய மனசுல அது தீமைன்னு நினைச்சு செஞ்சிருந்தாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன். அவர்கள் செய்த அத்தனை தீமைகளையும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ இந்த ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது உங்க மனசுல இருந்து ஒரு அழுக்க மட்டும் எடுத்து போடணும். எனக்கு நடக்கிறதெல்லாம் யாருடைய அனுமதியோட நடக்குதுன்னா கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா.
ஒரு விஷயம் கூட அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர், நாங்கள் போகும் வழியை நீர் அனுமதித்தீரே ஆனால், நீர் அனுமதித்தீரே ஆனால், இந்த பிரச்சனையை நீர் அனுமதித்தீரே ஆனால், இந்த சூழ்நிலையை நீர் அனுமதித்தீரே ஆனால், இந்த பலவீனத்தை நீர் அனுமதித்தீரே ஆனால், கண்டிப்பாக இதில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் இதை அனுமதித்தது உண்மையானால் கண்டிப்பாக இந்த இடத்துல வெட்கப்பட்டு போகிறதற்கு கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் அனுமதித்த இந்த அவமானம், கர்த்தர் அனுமதித்த இந்த நிந்தை, கர்த்தர் அனுமதித்த இந்த குறைவு, கர்த்தர் அனுமதித்த இந்த நஷ்டம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில நன்மையாகத்தான் முடியும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இதை அனுமதிப்பாரே ஆனால் இது தீமையாய் அல்ல, நன்மையாய் முடியப்படுகிற கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நான் போகும் வழி உமக்கு தெரியும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் அனுமதிச்ச இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம், நீர் அனுமதிச்ச இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். இதை தாங்கக்கூடிய பலன் நீர் எனக்கு தருவீராக, இதை தாண்டக்கூடிய பலன் நீர் எனக்கு தருவீராக. கேளுங்க கேளுங்க, நிச்சயமாய் 40 ஆண்டுகள் சவுல் தாவீதை துரத்து துரத்தினாலும் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் என்கிற அந்த ஒரே எண்ணம் அவ்வளவு காடுகளையும் மலைகளையும் மலையையும் சூழ்நிலையும் தாண்டக்கூடிய பலன் தந்தது போல இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை ஆயுதங்களையும் தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி நீ சொல்லுவோம். பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. கைகளை மேல நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுவோம், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. திரும்ப திரும்ப என்னை காண்பவரே, ஜீசஸ், தினம் காப்பவரே. ஆம், அவர் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அவருடைய கரத்தை என் மேல கர்த்தர் வைக்கிறார். என் பாரத்தை மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற எல்லா பாரத்தையும் சுமக்கிற பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறது உண்மையானால் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற குடும்ப பொறுப்புகள், நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை சுமக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிடுகிறார். இந்த உபவாச ஜெபத்தில் கட்டளையிடுகிறார். இந்த அவமானத்தை தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுமக்க முடியும். சுமக்கிறதற்கு பலன் கர்த்தர் தருவார். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறேன். சொல்லுவோம், பற்றி பிடித்திருக்கின்றே. சொல்லுவோம்,
ராஜா. சொல்ல சொல்ல அந்த கிருபை. இயேசு ராஜா ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. அப்பனே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ட சொப்பனத்தின் மூலம் அவர்கள் அவனை என்ன பண்ணாங்களாமா? எதன் மூலம்? எதன் மூலம்? யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்ததுக்கு 2 ரீசன். ஒன்று பலவர்ண அங்கி, இன்னொன்று சொப்பனம். உண்மையில சொல்ல போனா இந்த 2க்குமே யோசேப்புக்கும் 2க்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. பலவர்ண அங்கி அவன் கேட்டானா? சொல்லுங்க. பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்தது யாரு? அப்பா. அப்போ இவனுடைய ட்ரெஸ், இந்த பலவர்ண அங்கிய அத்தனை பேர் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்காம இவனுக்கு ஸ்பெஷலா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு முன்னாடி பொறாமையை வளர்த்தது யாரு? அப்பா. பலவர்ண அங்கிய அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. 2வது சொப்பனம் இவன் படுக்கும்போது, ஆண்டவரே எனக்கு சொப்பனம் வரட்டும் 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 நான் சொன்னேன். சொப்பனம் நம்மளால உண்டு பண்ண, அவன் படுத்து தூங்கும் போது அவன் பார்த்தது சொப்பனம். இந்த 2க்குமே அவன் காரணம் அல்ல. ஆனா இந்த 2 நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் 2 பேரும், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார். இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடா, நான் பார்த்ததுக்கு என்னடா பண்ண முடியும்? எங்க அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு என்னடா பண்ண முடியும்? ஆனால் அதன் நிமித்தம் அவனை பகைத்து அவனை குழியில தூக்கி போட்டு அவனை வித்து அவன் போத்திபாருடைய வீட்டுக்கு போய் அவன் எகிப்திற்கு போய். ஆனா யோசேப்பு ஒன்று மட்டும் தன்னுடைய மனசுல ஆழமாய் நினைத்தது என்ன தெரியுமா? என் சொப்பனத்தின் மூலமா நீங்க என்ன பகைச்சாலும், பலவர்ண அங்கி மூலமா என்ன பகைச்சாலும் நான் என் அப்பாவை திட்ட போறதில்லை. அவன் திட்டணும்னா முதல்ல 2 பேரை திட்டணும். யாரெல்லாம் திட்டணும்? ஒன்று அவங்கள அப்பாவை திட்டணும், இன்னொன்று சொல்லுங்களேன் ஆண்டவரை திட்டணும். சொப்பனம் கொடுத்தது ஆண்டவர், பலவர்ண அங்கியை கொடுத்தது ஆண்டவர். ஆனா யோசேப்பு 2 பேரையும் என்ன பண்ணல? கேட்கல. 2 பேரையும் திட்டல. ஒண்ணு மட்டும்தான் மனசுல நினைச்சான். ஆண்டவரே நீர் எனக்கு அனுமதித்திருப்பீரே, ஆனால் ஒன்று எனக்கு தாங்கக்கூடிய பலன் தருவீர், இன்னொன்று அது கண்டிப்பாக எனக்கு நன்மையாகத்தான். சிஸ்டர், பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தகப்பனை தாயே, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்க 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 நீங்க அப்படியே உடஞ்சு போய், நீங்க ஒருவேளை யாரையோ ஒருத்தரை நீங்க திட்டிட்டு இருக்கலாம், யாரையோ ஒருத்தரை திட்டிட்டு இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரையே நீங்க திட்டிட்டு இருக்கலாம். யோசேப்பு திட்டல, ஆனா நீங்க திட்டலாம். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நீங்க தானே அனுமதிச்சீங்க, நீங்க அமைதியா இருந்தீங்களே, நீங்க சும்மா இருந்தீங்களே, நீங்க அந்த இடத்துல கேட்டிருக்கலாம்ல, நீங்க அந்த இடத்துல வல்லமை இல்லையா, உங்களுக்கு அந்த இடத்துல மகத்துவம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டாமா, இதுக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் ஒண்ணுமே இல்லையே, நான் ஜெபம் பண்ணாம விட்டனா அப்படின்னு பல கேள்விகளை சொல்லி ஒருவேளை நீங்க ஆண்டவரையும் திட்டலாம், ஏதோ ஒரு காரணமா இருந்த ஒரு மனுஷனை அவன் தான் அப்படின்னு திட்டலாம். ஆனா இன்று யோசேப்பை மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து, நான் எதுவும் சொல்ல போறதில்லை, கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறது, ஒன்று தாங்கிறதுக்கு எனக்கு பலன் தருவார், இன்னொன்று அதிலே கண்டிப்பாக அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறது. இன்னைக்கு தீமையா இருக்கலாம், இன்னைக்கு அது கஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு அது பாதிப்பா இருக்கலாம், ஆனா கண்டிப்பாக நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பொறுத்துருங்க, காத்துருங்க, சோர்ந்து போகாதீங்க, மனசை தளர விடாதீங்க, யாரையுமே குற்றப்படுத்தாதீங்க, இல்லைன்னா கர்த்தரை திட்டாதீங்க. பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு அனுமதித்தது கண்டிப்பாக நன்மைக்கே, கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறது நன்மைக்கே. இந்த குடும்பத்தோட நான் வாழ்வேன், இந்த கணவனாரோட நான் வாழ்வேன், இந்த மனைவியோட நான் வாழ்வேன், இந்த பிரச்சனையோட வாழ்ந்து நான் வெற்றி அடைவேன், இதை நான் சுமப்பேன், இதை நான் வெற்றியாய் சுமைப்பேன், இதை பாரமாய் அல்ல, இதை மாற்றுறதுக்குரிய பலனை கர்த்தர் எனக்கு தருவார், இதை தாங்கக்கூடிய சக்தியை கர்த்தர் இப்பொழுது இந்த உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு தருவார். கர்த்தர் ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று சொல்ல போகிறோம், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், ஆண்டவர்
அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதித்தது எல்லாம் தீமை அல்ல, நன்மையாகவே நடக்க போகிறது. அவர் அனுமதித்தது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருவார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல அவர் வழி செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். உங்க எல்லாருக்காகவும் நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். எல்லார் மேலையும் கர்த்தர் ஒரு இந்த கடைசி ஜெபத்துல கர்த்தர் ஒரு வல்லமையை கர்த்தர் நிரப்ப போறார். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் தர போறாரு. ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு கொடுத்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமான செய்தி, ரொம்ப அவசியமான செய்தி. இன்னொருத்தருடைய பாரத்தினாலே தண்டிக்கப்படுகிற, இன்னொருத்தருடைய பிரச்சனையினாலே பாரங்களை சுமக்கிற ஒருவரும் நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இன்னைக்கு முழுக்க நீங்க அதை தான் சொல்ல இல்லை. நான் உன்னுடைய தலையின் மேல் வைத்திருக்கிற பாரம் உன்னை அழுத்துவதற்காக அல்ல, நீ தாங்கி ஒரு பெரிய வெற்றியை அடைவதற்காகவே. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் தரட்டும். நீங்க எல்லாருமே இந்த உபவாச ஜெபத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜெபிங்க. அதுக்கு உதாரணம் உங்களுக்கு ரொம்ப அழகாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதான் இன்ஜெக்ஷன் சின்ன வயசுல போடுறதுக்கும் பெரிய வயசுல போடுறதுக்கும் அதுல என்னன்னா வலி ஒன்னே தான், ஊசி ஒன்னே தான். புரியுதில்ல? சொல்லுது புரியுதில்ல? வலி ஒன்னே தான், ஊசியும் ஒன்னே தான். ஆனா மாறினது சொல்லுங்க. நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இது இவ்வளவுதான் வலிக்கும், இதுக்கு இவ்வளவுதான் பவர். சின்ன வயசுல அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அந்த ஊசியை பார்த்த உடனே பயமா இருக்குது. ஐயோ இவ்வளவு பெரிய ராடு எடுத்து உள்ள குத்துனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரத்தம் வருமே, ரத்தத்தை பார்த்தா பயம். ஆனா வளர்ந்ததற்கு பிறகு நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதான் ஊசி, இப்படிதான் குத்துவாங்க, இவ்வளவுதான் ரத்தம் வரும், இது மருந்து, இப்படி அப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எப்படி நமக்கு வருதோ, பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதே போலதான். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா அப்படி உருவாக்குறதற்கு கர்த்தர் நினைக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் நிறைய பேரை எப்படி உருவாக்க போறாருன்னா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைக்கு தரப்போகிறார். இதற்கு முன்பாக அதை குறித்து பாரப்படுற அளவிற்கு நீங்க இனி பாரப்பட மாட்டீங்க. அதை குறித்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிற அளவிற்கு கர்த்தர் இனி மன உளைச்சல் ஆகிறதற்கு கர்த்தர் உங்களை கண்டிப்பாக விடவே மாட்டார். ஆமென். அதற்குரிய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை ஆண்டவர் கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய கொல்லுகிற ஆயுதம். நீங்கள் அந்த இடத்துல தைரியத்தோடு நில்லுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அது கண்டிப்பாக நன்மையாக தான் இருக்கும். ஆமென். எல்லாவற்றையும் தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு வழி அடையும் போது எனக்காக புது வழியை கர்த்தர் திறக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என் தேவனால் எந்த மதிலையும் நான் தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே சொல்லுங்கள், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். இப்பொழுது இருக்கிற இந்த மதிலை நான் தாண்டுவேன். ஆண்டவர் இந்த பிரச்சனையை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் எனக்கு தந்து இதுல என்னை வெற்றி அடைய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதுல நான் தோற்று போவது இல்லை. இதை சுலபமாய் நான் கையாளுவேன், இதை லெகுவாய் தாண்டுவேன். இதை ஹல்லேலூயா சமாதானத்தோடு ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு அந்த பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். இதனாலே நான் எந்த விதத்திலும் நஷ்டம் அடைவதே இல்லை. ஹல்லேலூயா. கவனிங்க, ரெண்டு பேருடைய கையில பிரச்சனை. தாவீதுனுடைய எதிரி சவுல், சவுலுடைய எதிரி தாவீது. ஆனா இவங்க ரெண்டு பேர்லயும் எதிரிய மனசுல நினைச்சு இறந்து போனது யாருன்னு கேட்டா இந்த சவுல். ஆனா அதுல ரொம்ப அழகா கட்டப்பட்டது யாருன்னா தாவீது. இவனை விட இவனுக்கு தான் பிரஷர் அதிகம். இவன் ராஜா அரண்மனை இருந்தான். இவன் வனாந்தரத்துல சிங்கத்தினுடைய கெபில் எல்லாம் போய் வாழ்ந்தான். இவனுடைய சூழ்நிலைக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. இவன் ரொம்ப டவுன். ஆனா என்னன்னா தன்னுடைய மனசு தான் அங்க இருக்கிறவனுடைய மனசு பிரச்சனையை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சோர்ந்து போகுது. ஆனா இங்க இருக்கிறவனுடைய மனசு பிரச்சனையை பார்க்க இது ஒரு அனுபவம் தான், இது ஒரு பாடம் தான், இது ஆண்டவர் என்னமோ கத்துக் கொடுக்க விரும்புறாரு, இது எல்லாம் ஒரு நாள் நமக்கு நன்மையா முடியும் அப்படின்ற அந்த மனசு இவனுக்குள்ள இருந்ததுனால இவன் ராஜாவானான், அந்த மனுஷன் மாண்டு போனான். நான் நம்புறேன் இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் ரொம்ப அழகா பக்குவிக்கிறதுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகா உருவாக்க போறாரு. கர்த்தர் உங்களை ஊழியக்காரங்களா உருவாக்க போறாரு. ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசிகளாய் உருவாக்க போறாரு. ஆண்டவர் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற அலங்காரமான கிரீடமா ஆண்டவர் உங்களை உருவாக்க போறாரு. உங்களை மேல இடத்துல வச்சு கர்த்தர் பார்க்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முதல் படி என்ன என்றால் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.
இந்த கணவனார் யார் அனுமதித்தது அப்படி என்றால் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த பிள்ளை யார் அனுமதித்தது என்று சொன்னால் சொல்லுங்கள், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது ஏன் அப்படின்ற கேள்வி நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லுங்களேன் சத்தம். அதான் ஒரு பரிசுத்தவான் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதினாரு, ஏன் அப்படின்ற கேட்கிற தகுதி எனக்கு இல்லை, எதையும் தாங்குகிற இதயத்தை எனக்கு. சத்தமா சொல்லுங்க, ஏன் நம்ம கேட்க முடியாது? அது அவர் 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 அதான் ஒரு சின்ன குழந்தை இறந்து போன அந்த அந்த அடக்க ஆராதனைக்கு போகும்போது என்னுடைய மனதுக்குள்ள நிறைய கேள்விகள், நிறைய எண்ணங்கள். ஆண்டவரே, ஏன் இந்த குழந்தை இறக்கணும்? இப்போ இந்த குழந்தை எதுக்கு இப்படி நீங்க எப்படி? அப்பதான் கர்த்தர் தோட்டத்தின் நடுவிலே உலாவினார். அவருக்கு எந்த கனி பிடிச்சிருச்சு, அவருக்கு எந்த பூ பிடிச்சிருச்சு, அவர் தன்னுடைய கையினாலே பொறிச்சுக்கிட்டாரு. அவரை ஏன்னு யாராலையும் என்ன பண்ண முடியாது. நட்டது, நீர் பாய்ச்சினது, விளைய செய்தது, அவருக்கு எந்த நேரத்தில் எப்பூவா இருக்கும் போதும் பிடுங்கலாம், காயா இருக்கும் போதும் கேட்கல. நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்கன்னு வைங்களேன், விவசாயம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பூ, அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் பழம். நீங்க பழுக்கிற வரைக்கும் வெயிட்டும் பண்ணலாம், காயிலே நீங்க பறிக்கலாம், பூவை நீங்க பறிக்கலாம். அது யாரோட இஷ்டம்? கேட்கல, அது நம்மோட இஷ்டம். நம்ம போய் யார் அவங்கள்ட்ட ஓனர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. அது நாம் நட்டப்பா, நான் வளர்த்தனப்பா, எனக்கு பிரியமான பிள்ளைப்பா, எனக்கு. அதனால ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சில காரியத்திற்கு நம்ம ஏன்னு என்ன பண்ண முடியாது. ஆனால் ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இது நீர் அனுமதிச்சிருக்கிறீர், எனக்கு சந்தோஷமாய் தாங்கக்கூடிய பலத்தையும் கிருபையும் எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அது உங்களுக்கு சுமையாகவே இருக்காது, அது உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. அதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனத்தை என்ன பண்ண முடியல, எனக்கு தாங்கவே முடியல, என்னை இதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எடுக்கிறத பற்றி நீ திரும்பி பேசாத, நான் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ இப்போ அதை முழுக்க நம்ம என்ன செய்யறோம்னா முற்றுமா அதை எடுத்துருங்கன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கட்டும், ஆனா தாங்கக்கூடிய பலத்தை. இப்ப ரெண்டுமே ஒன்னா இல்லையா? ரெண்டுமே ஒண்ணுதான். அதை எடுத்து போடுறதும் ரிலாக்ஸ் தான், அதை வச்சுட்டு தாங்கக்கூடிய பலன் தரதும். அதனால அவனுடைய ஊழியம் கெட்டு போகல, அதனால அவனுடைய ஊழியத்தில் எந்த வருஷமும் குறைஞ்சு போகல, அவனுடைய ஆயுஷ் நாட்கள் குறைஞ்சு போகல. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் பலத்தோட இருக்கும்போது எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் எப்படி செஞ்சாங்க? பலவீனத்திலையும் செய்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, சில விஷயத்தை பலத்தோட இருந்தா மட்டும்தான் நம்ம செய்வோம்னு நினைக்காதீங்க. பலவீனமா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். நீங்க வீட்டில் இருக்கிற நிறைய அம்மாங்க இந்த செய்தியை கேட்குறீங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு பலவீனமே வராதா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகவே போகாதா? ஆனா நீங்க பாருங்களேன், திரும்பி பாருங்களேன், எவ்வளவு உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லைனாலும் காலையில எழும்பி எங்க போய் நிற்பீங்க? நீங்க சொல்லுங்களேன். நீங்க கிச்சன்ல போய் நிற்பீங்க, தலைவலி தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் படுக்கலான்னு தான் தோணும், உங்களுக்கு கொஞ்சம் தூங்கலான்னு தோணும். ஆனா நீங்க எங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அவ்வளவு ஃபீவரா இருப்பீங்க, நீங்க சமைச்சாதான் சோறு சாப்பிடுற சூழ்நிலையில குடும்பம் இருந்துச்சுன்னா நீங்க போய் சமையல நிப்பீங்க. இப்போ அந்த இடத்துல உங்க மனசுல இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு சமைக்கிற அளவுக்கு பலன் கொடுக்குமானால், நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையில நீங்க போய் நில்லுங்க, அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதை தாங்கிடும் பலன் தருகிறவர், தப்பி செல்லுகிற வழி செய்கிறவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, நான் ஏன்னு கேள்வி கேட்க மாட்டேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், இந்த அவமானத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், இந்த தோல்வியை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், இந்த மன கஷ்டத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அவர் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிப்பாரே ஆனால் கண்டிப்பாக அது நன்மையாகத்தான் இருக்கும். என் இயேசு காரணம் இல்லாமல் எதையும் எனக்கு அனுமதிக்க மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கஷ்டப்படுத்துவதற்கு, என்னை அழிப்பதற்கு ஒரு காரியத்தை அனுமதிக்க மாட்டார். அவர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லுகிற தேவன், அவர் அனுமதித்தது எல்லாம் எனக்கு நன்மையாக முடியும். அது நன்மையாகவே முடிய பண்ணுவார். ஹalleluya. சேர்ந்து பாடி, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பிற்பாடு ஒரு புதிய பலன் உங்களுக்கு வரப்போகிறது, புதிய அன்பை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். இனி நீங்கள் யாரையும் குற்றப்படுத்த போவதில்லை, இனி நீங்கள் யாரையும் காரணம் காமிக்க போவதில்லை.
அதை தாண்டி முன்னேறுவதற்கு வல்லமை, மகிமை, 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 மகிமை. Hallelujah. Thank you Jesus. Amen. Amen. கர்த்தர் அனுமதித்த ஒரு காரியம் உங்களுக்கு தோல்வியா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும், ஒரு நஷ்டமே ஆண்டவர் அனுமதிச்சாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுல கலங்கவே கலங்காதீங்க. ஆண்டவரை அனுமதிச்ச எதா இருந்தாலும் கண்டிப்பா அது நன்மைதான் இருக்கும், நன்மையாகத்தான் இருக்கும். அது நீங்களா செஞ்சீங்களோ இல்லை இன்னொருத்தர்களால நடந்துருச்சோ அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அது இன்னொருத்தர் புகுந்ததுனால இப்படிதான் ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தேவன் அனுமதிச்சாரா? அது எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும், எத்தனை பேர் குறுக்க நின்னாலும், தேவன் அனுமதிச்சது கண்டிப்பாக நன்மையாகத்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். கர்த்தர் எல்லா நோய்களையும் கர்த்தர் நீக்குவார். இந்த உபவாச ஜெபத்திலே உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும். நிறைய பேர் எல்லாருக்காகவும் நம்ம இப்ப திறப்பில் நிற்க போறோம். வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தார், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பவர். இங்கே எத்தனையோ பேர் கூடியிருக்கிறாங்க, ஆன்லைனில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ஜெப குறிப்போடு இருக்காங்களோ அதெல்லாமே சாட்சியாய் கர்த்தர் மாற்றும். இந்த வருஷத்தை முடிச்சு கர்த்தருடைய வருகை தாமதிச்சா புது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது நிறைய பேர் இந்த வருஷம் என்ன எதிர்பார்ப்போட அவங்க இந்த வருஷத்தை ஆரம்பிச்சாங்களோ அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவர் பூர்த்தி செய்தார் அப்படின்ற ஒரு வெற்றியோட காலடி எடுத்து வைக்கணும். இந்த 2 மாதத்தில் தடைகள் எல்லாம் உடைக்கப்படணும், எல்லா திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படணும், கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும். எல்லாவற்றிலையும் எந்தெந்த பிள்ளைங்க குழந்தை பாக்கியத்திற்காக என்னென்ன வேலைகளுக்காக என்னென்ன காரியத்திற்காக எல்லாம் இருக்காங்களோ எல்லாமே இந்த 2.5 monthsக்குள்ள அப்படியே கிளியர் பண்ணப்பட்டு புது வருஷத்துல ஒரு ரிலாக்ஸா ஆண்டவருடைய அற்புதத்தோட காலடி எடுத்து வைக்கிறதற்கு வேதம் சொல்லுகிறது, துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த வருஷத்தினுடைய முடிவு நமக்கு சம்பூரணமா தான் இருக்க போகுது. இந்த வருஷத்தினுடைய முடிவை கர்த்தர் அங்கீகரிக்க போறாரு. இந்த வருஷத்தினுடைய முடிவில் நம்ம சந்தோஷப்பட போறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். அவங்க என்ன ஜெப குறிப்போட இருக்கிறாங்களோ, அவங்க எந்த தூரத்தில் இருக்கிறாங்களோ, எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல யார் ஜெபத்திற்காக வெற்றியா இருக்கிறாங்களோ, ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அந்த வாட்ச்மேன் சாட்சி சொன்னது போல நிறைய பேர் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு ஏசப்பா இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறதை எல்லாரும் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. இப்பொழுது ஜெப குறிப்பை அனுப்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. மனசுக்குள்ள அற்புதத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக, குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைப்பதாக, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாவதாக, அந்த திருமணம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாய் மாறுவதாக, இயேசுவே வேலையில ஒரு நிரந்தரம் உண்டாவதாக ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நன்றி அப்பா, நன்றி.